அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். 1968 வருஷம் பெரியவா ஆந்திர பிரதேசத்தில் யாத்திரையில் இருக்கிறதே திரிவேணி சங்கமத்தில் அலகாபாத்தில் சங்கர மண்டபம் விமான மண்டபம் அதில் திரிவேணி சங்கம ஆலயமாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணினா அதில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளாக நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும். அதில் சஹஸ்ரலிங்கம் அடிக்க சொன்னால் கணபதி ஸ்தபதியை அந்த சஹஸ்ரலிங்கம் எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சஹஸ்ரலிங்கத்தை அலகாபாத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ பெரியவா திருப்பி யாத்திரையில் இருந்தா, யாத்திரை இருக்குது சதாரலங் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது இந்த கணபதி ஸ்தபதி இந்த லிங்கத்தை கொண்டு போய் அங்கே வச்சா பெரியவா முதல்ல பார்க்கணும், பெரியவா பார்த்துட்டு பெரியவா கையால் இதை அனுகிரகம் பண்ணி அங்கே எடுத்துன்னு போகணும் அப்படின்னு. அப்படி எடுத்துன்னு பொறுத்து சிவராத்திரி அன்னைக்கு இந்த சஹஸ்ரலிங்கத்தை அங்கே எடுத்துன்னு போயிருக்கா. கணபதி ஸ்தபதி இந்த CS ராமச்சந்திரன்லாம் என்ன பண்ணியிருந்தா, இந்த சிவராத்திரியாவும் இருக்கு, இந்த சிவராத்திரி அன்னைக்கு பெரியவா இந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணி பெரியவா கையாலே அதுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு தீர்த்தத்தை விட்டு, பெரியவா எந்த சுவாமியை பார்த்தாலும் எல்லாம் பண்ணுவாளே, தன்னோட கமண்டத்தில் இருக்கிற தீர்த்தத்தினால விட்டு அபிஷேகம் பண்றது, கையில புஷ்பம் கிடைச்சுன்னா வில்வம் கிடைச்சுன்னா போறது, இதெல்லாம் பண்ணுவா. அது மாதிரி இந்த சுவாமிக்கும் பண்ணட்டும், இது பண்ணினாலே போற கும்பாபிஷேகம் அவ்வளவுதான் இந்த சுவாமிக்கு, இதை கொண்டு அலகாபாத்தில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இங்க கொண்டு வச்சு பெரியவா கையால அபிஷேகம் பண்ணணும்னு கணபதி ஸ்தபதிக்கு ஆசை. அதனால நிறைய பால் வாங்கி வைக்க சொன்னார் CSRட்ட சொல்லி, கொஞ்சம் பால் வாங்கி வச்சுப்போம், அபிஷேகத்துக்கு எல்லாம் வச்சுப்போம், பெரியவா கையால முடிஞ்சா அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு. மடத்துல இருக்க சொன்னா பெரியவா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு, இவா இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தா. பெரியவா ஏன்னா சஹஸ்ரலிங்கமா இருக்கிறது ரொம்ப உயரமா இருக்கிறதுனால மேலே ஏறி அபிஷேகம் பண்ணணும்னா சாரம் கட்டியிருந்தா. மடத்துல இருக்கிறான்னு சொன்னா இந்த சாரத்தெல்லாம் ஏறி பெரியவா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னா, நான் இவா இருக்கட்டும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா. பெரியவா அந்த 3ஆம் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கோத்பவ காலத்துல இவா நினைச்சபடியே ஸ்தபதி CSRலாம் நினைச்சபடியே வாங்கி வச்சிருந்த பாலெல்லாம் தன்னோட கமண்டலத்தால எடுத்து அந்த சஹஸ்ரலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பில்வத்தெல்லாம் போட்டு வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப கொண்டு போய் வைங்கோ அப்படின்னு சொன்னா. ஸ்தபதியை தான் சொல்லுவேன், இதுக்கு மேல அது புனிதப்படுத்துறதுக்கு அதோட சாநித்தியம் ஏறுறதுக்கு பரமேஸ்வரன் அங்க இருந்த அனுகிரகம் பண்ணதுக்கு வேற என்ன பண்ணணும்? மகாசிவராத்திரி புண்ணிய காலத்துல 3ஆம் காலத்துல பெரியவா கையாலே பாலாபிஷேகம் பண்ணி கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டு தான் இந்த அலகாபாத்தில் இருக்கிற சஹஸ்ரலிங்கம். அதை பிரதிஷ்டை பண்றதே எந்த ஒரு கோவிலையும் மூர்த்திய பிம்பங்களை பிரதிஷ்டை பண்ணி அடியில யந்திரம் வைக்கிற வழக்கம் உண்டு இல்லையா, அது மாதிரி இந்த சஹஸ்ரலிங்கத்துக்கு யந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டார் கணபதி ஸ்தபதி பெரியவாள்கிட்ட. பெரியவா யந்திரம் வேண்டாம் அப்படின்னுட்டா, அடியில யந்திரம் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸ்தபதிக்கு புரியல, பெரியவா எதுவும் சாஸ்திர விரோதமா எந்த காரியம் பண்ண மாட்டா, சாஸ்திரத்துல சொன்னதை அப்படியே அனுஷ்டிப்பாளே, இந்த ஆகமத்திலேயா இருக்கட்டும் சில்பசாஸ்திரங்கள்லயா இருக்கட்டும் இப்படி யந்திரத்தை வச்சு அடியில வச்சுதானே மேல பிரதிஷ்டை பண்ணணும், மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணணும்னு இருக்கு, பெரியவா வேண்டாங்கிறாளே அப்படின்னு அவருக்கு புரியல. இது ஒரே குழப்பமா இருந்தது. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல போய் கேட்கறது, பெரியவா அதுக்கு ஏன் யந்திரம் வேண்டான்னு சொல்றான்னு புரியல. எல்லா கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் பெரியவா யந்திரம் கொடுக்குறா, இப்படி பெரியவாளே கட்டுற கோவில் இதுல இருக்கிற சுவாமிக்கு ஏன் யந்திரம் கொடுக்கலன்னு வேண்டான்னு சொல்றான்னு புரியலன்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னே சொல்றா, நீ அந்த லிங்கம் அடிக்கிறதை எப்படி அடிச்ச அப்படின்னா. இவர் என்ன கண்டிஷன் போட்டிருந்தார், முழுக்க வேத பாராயணம் இருக்கணும், வேத கோஷம் இருக்கிறதே தான் ஒளி சத்தமும் இருக்கும், வேதம் சொல்லிகிட்டே தான் அடிப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதை சொல்றா பெரியவா, நீ வேத மந்திரம் சொல்லிதான் முழுக்க முழுக்க வேத கோஷத்தோட தான் இந்த சிவலிங்கம் அடிச்சிருக்கு, இப்ப இனிமே வேதம் முழுக்கலும் பூர்த்தியா மந்திரம் சொல்லி அங்க புனிதப்படுத்தி தான் இந்த சிவலிங்கமே உருவாயிருக்கு. அப்படி இருக்கிறது இதுக்கு மேல அதை புனிதப்படுத்துறதுக்கு சாநித்தியம் ஏறுறதுக்கு வேற என்ன வேணும், வேத மந்திரத்தை விடவா வேற என்ன பெரிய மந்திரம் இருக்க போறது. அதனால பூர்ணமா வேதம் சொல்லி அடிச்ச இந்த சிவலிங்கத்துக்கு தனியா ஒரு யந்திரம்ங்கிறது ஒண்ணு கூட வேணுங்கிற அவசியம் இல்லை, இப்படியே கொண்டு போய் அப்படின்னு. இப்பதான் புரிஞ்சது பெரியவா ஏன் வேண்டான்னு சொல்றா, யந்திரம் வேண்டாம் அடியிலேன்னு சொல்றா அப்படின்னுட்டு. அப்படி வேதத்து மேலேயும் வேத மந்திரங்கள் மேலேயும் பெரியவாளுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் நாம கேட்டா நமக்கு என்ன வரணும்னா, அந்த வேதத்து மேலேயும் வேத உபாசனை மேலேயும் அதனால இருக்கிற அந்த சம்பிரதாயத்து மேலேயும் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். அப்படி இந்த லிங்கத்துக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டா. அதே மாதிரி காமாட்சி விக்கிரகம்லாம் பண்ணிட்டு இல்லையா, அந்த காமாட்சி விக்கிரகத்தை கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சா இந்த அம்பாளை பார்த்துட்டு அதையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்ணா, அப்படியே இந்த அம்பாளோட மடியில தலையை வச்சுன்னு படுத்துன்னு விட்டா. இந்த ஸ்தபதிகளுக்கெல்லாம் ரொம்ப உருக்கமா இருந்தா ஆச்சரியமா இருந்தது. பெரியவாளுக்கு என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பாவம்.
சாட்சாத் ஜெகன்மாதாவான அந்த காமாட்சி மடியில, இன்னைக்கு அலகாபாத்ல இருக்கிற அந்த காமாட்சி மடியில பெரியவா தலையை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கா. ஒரு பாட்டு கூட உண்டு, காமாட்சி தாய் மடியில் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பாட்டு இருக்கும், சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது. அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. இந்த காமாட்சியோட தாய் மடியில தான் வளர்ந்த ஒரு அருளாட்சி பண்ற மகான் இல்லையாவா. அதனால அந்த ஜெகன்மாதாவன அந்த விக்கிரகத்து தலையிலேயே இவா படுத்துண்டா. அப்படி அதை புனிதப்படுத்தினா. இப்படி எல்லாம் அது நடந்தது. அதுல நடுப்புற பாலாஜி வச்சிருக்கா, கீழ்த்தளத்துல அம்பாள் காமாட்சி, நடுத்தளத்துல விஷ்ணு, மேல் தளத்துல சிவன் இருக்கு இல்லையா. இப்படி வச்சு ஏற்பாடு பண்றதே சில வைஷ்ணவர்களுக்கெல்லாம் இது மனசுல தாபமா இருந்தது. அதை பெரியவாள்கிட்ட சொன்னா. என்ன அப்படின்னா, அவளுக்கு என்ன அப்படின்னா, அவ சம்பிரதாயப்படி இருக்கிறதுலே விஷ்ணுதான் வசத்தி, இந்த விஷ்ணுக்கு மேல சிவனை வச்சிருக்காளு அப்படின்னுட்டு அவ என்ன பண்ணினா, அதாவது நமக்கு அஜ்ஞானம் தான் இதுக்கெல்லாம் காரணம். தெளிஞ்ச ஞானிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. வேதத்துல ஒரு இடத்துல இதை வசதியா சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல அதை வசதியா சொல்லியிருக்கு. வேதம் எல்லாத்தையும் சமமா தான் சொல்லியிருக்கு. இப்ப பிரம்மம் ஒண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பலவிதமான நாமரூபங்கள்ல குறிக்கப்படுறதே வழியா இதுல இந்த நாமரூபத்துல இருக்கிறதெல்லாம் வசதி, அந்த நாமரூபத்துல இருக்கிறது தான் மட்டம் அப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா இது எதை குறிக்கிறது? நம்மளோட அஜ்ஞானத்தை தான் வெளிப்படுத்துறது, அஜ்ஞானத்தை தான் பிரகடனப்படுத்துறது. ஆனா தெளிஞ்ச ஞானிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்படி அஜ்ஞானத்தினால இவ சொன்னா. அவ என்ன சொன்னான்னா, கொஞ்சம் வாதமே பண்ணினா. பெரியவா ஒரு ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால இவர் சிவனை மேல தூக்கி வச்சுட்டு அது சிவனுக்கு கீழே விஷ்ணு அப்படின்னு வச்சிருக்கிறாப்புல இருக்கு. இந்த 3 தளத்துல பார்த்தா அப்படின்லாம் சொல்ல பெரியவா சிரிச்சுட்டே சொன்னா, இது மாதிரி பாவத்தெல்லாம் வைக்கல. கீழே அம்பாள் அப்படின்னா அப்போ கீழே காமாட்சியை வச்சிருக்கு அப்படின்னா பரமேஸ்வரனுக்கும் விஷ்ணுக்கும் கீழே மட்டம்னு அர்த்தமா? இப்படி ஒவ்வொரு டயர்ல ஒண்ணு வைக்கிறதுனால இது வசதி அது மட்டம் அப்படின்னு இல்லை, அந்த பாவத்துல வைக்கல. அப்படியே இது வச்சிருந்த கூட இது கூட என்ன அழகா இருக்கு அப்படின்னா, அதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணினா, ஒரு அரச மரம் இருக்கு, இந்த விருட்சராஜன் அப்படின்னு சொல்றோம். இந்த அரசு மரத்திலேயே திருமூர்த்திகளும் சாநித்தியம் இருக்கிறதா நமக்கு புராணம் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த அரச மரத்தை குறிக்கிறதே அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டே, அது என்னன்னு இவாழ்கிட்டெல்லாம் கேட்டா. அந்த அரச மரத்துக்கு என்ன ஸ்லோகம் சொல்றோம்? மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணி அக்ரத சிவ ரூபாய விரக்ஷராஜாயதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அரச மரத்துல கீழ்பாகத்துல பிரம்மா இருக்கார், நடுபாகத்துல விஷ்ணு இருக்கார், களைன்னு சொல்லக்கூடிய உச்சியில மேல் பாகத்துல சிவன் இருக்கார் அப்படின்னு சொல்றது. திருமூர்த்திகளும் மேல இருக்கான்னு சொல்றது. அப்போ உடனே இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு அரச மரத்துல நடுப்புற விஷ்ணு இருக்கார், அதுக்கு மேல சிவன் இருக்காருன்னா இப்ப சிவன் வசதி விஷ்ணு மட்டம்னா இதுக்கு அர்த்தம் பண்ணுவேள்? அப்படி இல்லையே. ஒரே மரத்துலதான் எல்லாம் 3ம் ஒன்னா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மேல் களைங்கிறத விட கீழே இருக்கிற அடியில இருக்கிற வேறு இன்னும் முக்கியம். அப்படி எல்லாம் அவளுக்கு வியாக்கியானம் பண்ணி இந்த பாவத்துலதான் அரச மரத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிருக்கு. இங்க கீழே பிரம்மாவுக்கு பதிலா பரம சக்தியான பராசக்தியான அம்பாள் இருக்கா, நடுப்புற விஷ்ணு இருக்கார், மேல சிவன் இருக்கார். அதனால அரச மரத்துக்கு நாம எப்படி சொல்றோமோ அதே பாவத்திலே இங்கேயும் பார்க்கலாம். இது உயர்வு தாழ்வு இல்லை அப்படி எல்லாம் சொல்லி அவளுக்கு தெளிவை ஏற்படுத்தினா. அதாவது ஸ்மார்த்தம் அப்படின்னாலே என்ன அப்படின்னார், வேதத்துல எல்லாத்தையும் சமமா சொல்லியிருக்கு. அந்த வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஏத்துண்டு அதுல நம்மளோட ராகத்வேஷத்தை கொண்டு வராத, விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காத உபாசிக்கிறது தான் இந்த ஸ்மார்த்தம் அப்படிங்கிறதோட ஒரு தாத்பரியம். ஸ்மார்த்தம்னாலே என்னென்ன, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே அனுஷ்டிக்கிறவா, அனுஷ்டிக்கணும். அதுதான் எல்லாருக்குமே, அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா நம்மளோட விருப்ப விருப்பம் அங்க கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனோம்னா அதனால விபரீதம் தான் வரும். நமக்கு சித்த சுத்தி வரத்துக்கு ஏற்படுறதுக்கு பதிலா இந்த உபாசனைகள், இந்த பக்தி, இது எல்லாமே நமக்கு சித்தத்துல சுத்தியை கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளோட ராகத்வேஷத்தை போக்கி நமக்கு தெளிவை ஏற்படுறதுக்கு பதிலா இன்னும் குழப்பத்தை தான் ஏற்படும், நமக்கு ராகத்வேஷத்தை தான் வளர்க்கும். அது கூடாது அப்படின்னு இங்க சொன்னா. அவள்லாம் வந்தவாள்லாம் கையை கும்பிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, பெரியவாளோட இந்த பாவம் வசந்த பாவமா இருக்கு, இதை இப்படியும் எடுத்துக்கலாம், அதனால பெரியவா மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ க்ஷமாபணம் கேட்டுன்னு போனா. இப்படி பலவிதமான விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா நடக்கும் பெரியவா ஒரு காரியம் பண்றது. அப்படி அங்க நடந்தது. அதுல இன்னொரு ரொம்ப சந்தோஷமான வேடிக்கையான ஒரு விஷயம், பெரியவா கணபதி ஸ்தவதிட்ட பத்தி பேசின்னு இருக்கிறதே ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவா, ஒவ்வொரு காலகட்டங்கள்ல அப்படி எல்லாம் சொன்னோம்.
அந்த கோவில்ல 3 சந்நிதி இருக்கு இல்லையா, அம்பாள் சந்நிதி இருக்கு, பெருமாள் சந்நிதி இருக்கு, சிவன் சந்நிதி இருக்கு. கதவு போடணுமே கர்ப்ப கிரகத்துக்கு, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு கதவு போடுறத பத்தி பேச்சுவார்த்தை பெரியவா ஸ்தபதிகிட்ட கேட்டா, பெங்களூர்ல முதலமைச்சரோட ரூமுக்கு சந்தன கதவு போட்டிருக்காளாமே, உனக்கு தெரியுமோன்னு கேட்டா. ஸ்தபதி சொன்னார், எனக்கு தெரிஞ்சு சந்தன கதவு போடல, இந்த நிலப்படியெல்லாம் சாண்டல்வுட்ல வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இல்ல இல்ல, கதவே சந்தனத்துல தான் போட்டிருக்கு அப்படின்னா. இது எதுக்கு இப்போ இந்த பிரச்சனை? உடனே பெரியவா சொல்றா, ஒரு சாதாரண மனுஷா உட்கார்ற ரூமுக்கே, ஒரு பதவியில இருக்கிறவா பெரிய மனுஷா அவ ரூமுக்கே சந்தனத்துல கதவு போடுறான்னா, சர்வேஸ்வரனான பகவான் இருக்கிற ரூமுக்கு, அவர் இருக்கிற இடத்துக்கு சந்தன கதவு போட வேண்டாமோ? அதனால நீ என்ன பண்ணு, இந்த அலகாபாத்ல கட்டுற கோவில்ல 3 சன்னதிக்கும், அம்பாள் சன்னதி, விஷ்ணு சன்னதி, சிவசன்னதி 3த்துக்கும் சந்தனத்துல தான் கதவு போடணும், சாண்டல்வுட்ல கதவு போடணும். இதுக்கு ஏற்பாடு பண்ணுன. ஸ்தபதி பயந்து போயிட்டார். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன ரூமுக்கு சந்தன கதவு போடுறது அப்படிங்கிறது சாதாரண மனுஷாலால் நடக்கக்கூடியதுல, ஏதோ பவர்ல இருக்கிறவா என்ன வேணா பண்ணிக்கலாம். இது 3 சன்னதிக்கும் கதவு போடணும் அப்படின்னா, அந்த சன்னதியோட அந்த வாயில் படியோட அளவு என்ன தெரியுமா? கதவு எந்த அளவுக்கு பண்ணும்னர், 11 அடி நீளம், 6 அடி அகலம், 11 அடி உயரம், 6 அடி அகலத்துக்கு கதவு வேணும். அது மாதிரி 3 கதவு வேணும். இது அதுவே சந்தனத்துல கட்டையில பண்ணோம்னா எப்படி நடக்கும்? நான் பெரியவாளானா அப்படிதான் பண்ணணுங்கிற. இவர் என்ன பண்ணினார், உடனே போய் CS ராமச்சந்திரிட்டு சொன்னேன், பெரியவா இது மாதிரி சந்தன கதவு தான் வேணும்னு ஆசைப்படுறா, யாரோ ஒரு முதலமைச்சர் ரூமுக்கே சந்தன கதவு இருக்கு, சர்வேஸ்வரன் அண்டச்சராச்சரத்துக்கும் அதிபதி, அவளுக்கு இந்த கதவு வேண்டாமான்னு கேட்கிறா, என்ன பண்றதுன்னு. உடனே சிஎஸ்ஆர் என்ன சொன்னார், பெரியவா ஆசைப்பட்டுட்டாள்னா நடக்க வேண்டியது, அவ்வளவுதான், அது நடந்துரும். அதுக்கு நம்மளால ஆனா முயற்சி பண்ண வேண்டியது. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு நாம குழம்ப வேண்டியதே அவசியம் இல்லை. பெரியவா எப்போ இந்த 3 சன்னதிக்கும் சந்தன கதவு சந்தன மரத்தில் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டாலோ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு. உடனே இவர் அரசாங்கத்துக்கெல்லாம் எழுதி கேட்டு முயற்சி எல்லாம் பண்ண, அவரோட பெருமுயற்சினால அரசாங்கம் உத்தரவு பண்ணி எடுத்து, அரசாங்கத்தோட உத்தரவுல ஒரு லாரி நிறைய சந்தன கட்டை வந்து இறங்கிடுத்து. அப்படி வந்து இறங்க 11 அடி உயரம், 6 அடி அகலத்துக்கு 3 சந்தன கதவு தயார் பண்ணி, இன்னைக்கு கமகமகமான வாசனையோட இந்த அலகாபாத்ல 3 ஃப்ளோர்லயும் 3 சன்னதியிலும் சந்தன கதவா இருக்கு. இது எல்லாம் எதுக்கு விவரம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அங்க உள்ள கதவுலேந்து, தூணுலேந்து, ஜன்னல்லேந்து, ஒவ்வொன்னுத்தையும் படிக்கட்டுலேந்து ஒவ்வொன்னுத்தையும் நாம பார்த்து பார்த்து ரசிக்கணும். ஒவ்வொன்னுத்திலையும் பெரியவாளோட அந்த தபஸ்னால, அவளோட ஆர்வத்தினால வந்தது, பார்த்து பார்த்து பெரியவா பண்றா அப்படின்னு தெரியறது. அதுல பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்துல இன்னும் சித்திர வேலைப்பாடெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதுல கீழ்த்தளத்துல சாக்தமான அம்பாளை சுத்தி சாக்தமான தேவதைகள்லாம் இருக்கணும். அதே மாதிரி நடுத்தளத்துல விஷ்ணு சம்பந்தமான தேவதைகள்லாம் இருக்கணும். மேல் தளத்துல சிவனுக்கு சம்பந்தமான தேவதைகள்லாம் இருக்கணும். அப்படி எல்லாம் சொன்னா, சிவனோட பல கோலங்கள், விஷ்ணுவோட பல கோலங்கள், அம்பாளோட பல கோலங்கள், இதெல்லாம் எல்லாம் அங்க இருக்கும். அதே மாதிரி ஆதிசங்கரோட வரலாறு முழுக்களும் அங்க சொத வேலையில பண்ணப்பட்டிருக்கும். சங்கரர் பிறந்து வளர்ந்தத்திலேந்து அவர் பண்ணினது எல்லாம் பண்ணி, கடைசியில சர்வஜ பீட்டாரோகணம் பண்ணி காஞ்சியில சித்தியானத்திலேருந்து எல்லாம் அங்க பூர்ணமா சங்கர விஜயம் முழுக்களும் அதுல இருக்கும். இப்படி எல்லாம் உள்ளது அமைஞ்சது ஒரு அபூர்வமான சங்கம ஆலயம் தான் இந்த திரிவேணியில. இப்படி எல்லாம் நடந்து பார்த்து பார்த்து கட்டின அந்த ஆலயத்தை அப்புறம் புதுப்பெரிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியோட திருக்கரத்தினால ரொம்ப விமரிசையா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இன்று வரைக்கும் அது ரொம்ப நித்திய பூஜைகளோட வழிபாடோட பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து பார்த்து பார்த்து அதிசயப்படுறா. அந்த கோவிலுக்கு போறதுக்கு வாசல்லையே என்ன பண்ண, முதல்லயே சொன்னேன், இந்த பிரயாகிங்கிற க்ஷேத்திரத்துக்கும் ஆதிசங்கருக்கும் முக்கியமான சங்கர விஜயத்துல முக்கியமான அங்க சம்பந்தம் என்ன அப்படின்னா, குமாரியில பட்டரை பார்த்து அவர் துஷாக்னி பிரவேசம் பண்ண போறதே அவரை பார்த்து அவரோட வாதம் பண்ணி அவரை வைதீக மதத்துல திருப்பி ஞான மார்க்கத்துக்கு திருப்பி அவருக்கு மோட்சம் கொடுத்தது சங்கர பண்ணார் அப்படின்னு சொன்னோம். இந்த நிகழ்ச்சிய இந்த திரிவேணி ஆலயத்துக்கு போற இந்த 2 பக்கத்திலையும் காம்பவுண்ட்ல பெரியவா சித்திரமா பண்ண சொல்லியிருக்கா. அதுவும் சில்பமா அங்க இருக்கு. ஆதிசங்கரரும் இந்த குமாரியில பட்டரும் தரிசனம் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறது, இதெல்லாமும் அங்க வச்சிருக்கா. இப்படி எல்லாம் ஒரு அபூர்வமான ஆலயம் இந்த திரிவேணி சங்கமத்துல இருந்திருக்கு.
இது மாதிரி பல இடங்கள்ல பல அபூர்வமான விஷயங்கள் பெரியவா பண்ணின சாதனைகள்ல இதெல்லாம் ஒண்ணு. இதற்கெல்லாம் காரணமா இருந்தது இந்த 1968ஆம் வருஷத்துல நடந்த பூஜை அப்படின்னு சொல்றோம், ஆரம்ப விழா. அப்படி எல்லாம் இருக்க பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்து நடத்தின்னு போறா. ஆந்திரால மசூலிப்பட்டினம், ஏலூரு இங்கெல்லாம் விஜயம் பண்ணிவிட்டு விசாகப்பட்டினம்ங்கிற இடத்துக்கு விஜயம் பண்ண போறா. இந்த விசாகப்பட்டினத்துக்கு வரணும்னா பெரியவா எப்படி வந்தா அப்படின்னா, கோதாவரி கால்வா, இந்த கோதாவரி கால்வால விசைப்படகுல பெரியவா புதுப்பெரிவா எல்லாருமா 2 பேருமா உட்கார்ந்துட்டு 300 கிலோமீட்டர் இந்த விசைப்படகுல யாத்திரை பண்ணி வந்தா. நடுப்புற 300 கிலோமீட்டர் யாத்திரை பண்ணணும் அப்படின்னா நாள் கணக்கா ஆகுமே. அதுல நடுப்புற தவளேஸ்வரம், பித்தாபுரம், அன்னவரம் முதலான இடங்கள்லாம் தங்கி தங்கி பூஜை பண்ணிண்டு அதுக்கப்புறம் படகுல ஏறிண்டு வருது. மற்ற சாமான்கள்லாம் பின்னால ரோடு வழியால வரும். இப்படி எல்லாம் நடந்திருந்தது. அந்த அன்னவரத்துல வரத்தே அங்க சத்யநாராயணர் ரொம்ப பிரசித்தம். ஆந்திரால பார்த்தேன்னா அன்னவரம் சத்யநாராயணர் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. அந்த அன்னவரம் சத்யநாராயண கோவில்ல தரிசனம் பண்ணிண்டா அந்த கோவில்ல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த அன்னவரம் கோவில்ல ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்லேந்து விழற நிழலை வச்சுண்டு மணியை கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு அபூர்வமான யந்திரம் அங்க இருக்கு. இந்த நிழல் கடிகை அப்படின்பா, அத மாதிரி இது அந்த கோவில் தூண்ல விழற நிழல் எப்படி எந்தெந்த பொசிஷன்ல விழறதோ இதை வச்சுன்னு இப்போ இந்த டைம்னு சொல்லலாம். அத மாதிரி ஒரு அபூர்வமான தூண் இருக்கு இந்த அன்னவரம் சத்யநாராயணர் கோவில்ல. இதெல்லாம் பெரியவா பார்த்து ரசிச்சுண்டு அதுக்கப்புறம் எல்லமஞ்சலிங்கிற இடத்துக்கு வந்தா. காசின்பேட்டை அதே மாதிரி லேபர்த்தி வழியால விசாகப்பட்டினத்துக்கு வரா. விசாகப்பட்டினத்துல ஒரு சங்கர மடம், துவாரகா நகர் அப்படின்னு இருக்கு. இந்த விசாகப்பட்டினத்துல சங்கர மடத்தை பிரதிஷ்டை பண்ணினா, புதுசா கட்டி எங்க ஆச்சாரியால பிரதிஷ்டை பண்ணி ஆச்சாரியால் பாதுகையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அந்த விசாகப்பட்டினத்துல இருந்தா. விசாகப்பட்டினத்துல கப்பல் கட்டுற துறைமுகம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். இந்த ஹார்பருக்கு போய் விஜயம் பண்ணி கப்பல் கட்டுற துறைமுகத்துக்கு போய் பண்ணி அங்க எப்படி எல்லாம் கப்பல் கட்டுற இதெல்லாம் பெரியவாளுக்கு ஏதோ கோவில் க்ஷேத்திரம் சுவாமி தீர்த்தம் அப்படிங்கிறதுலாம் மட்டும் இல்ல, இது மாதிரி சாதாரண விஷயங்கள் உலகத்துல உள்ள அபூர்வமான விஷயங்கள் இந்த லௌகீக விஷயங்கள்லயும் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதெல்லாமும் ரசிப்பா. சென்னையில இருக்கிறதே ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்திருக்கா, இன்னும் ஹிந்து பிரஸ்ஸுக்கு போய் பார்த்திருக்கா, அங்க பார்த்திருக்கா இங்க பார்த்திருக்கா. அது மாதிரி இங்க விசாகப்பட்டினத்துல கப்பல் கட்டுற அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்து துறைமுகத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படி எல்லாம் இருக்கிறதே. இந்த விசாகப்பட்டினத்துல ஒரு 3 நாளைக்கு ஒரு வித்வத் சதஸ் நடந்தது. ரொம்ப சிறப்பா ஒரு வித்வத் சதஸ். ஆந்திரால எல்லாம் நிறைய வித்வான்கள், வேத வித்துக்கள், பண்டிதாள்லாம் இருந்தா. அதனால எங்க பெரியவா போனாலும் அந்தந்த ஏரியால இருக்கிற பண்டிதர்கள்லாம் கூட்டு வித்வான்கள்லாம் கூப்பிட்டு வித்வத் சதஸ் நடத்துறது, அவளுக்கு அபரிமிதமா சம்பாவனை பண்றது, சால்வையை கொடுக்கறது, பொண்ணை கொடுக்கறது, பொருளை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசகஜமா நடக்கும். அப்படிதான் இந்த விசாகப்பட்டினத்திலும் 3 நாளைக்கு ஒரு வித்வத் சதஸ் நடந்தது. அந்த வித்வத் சதஸ்ல பல வித்வான்கள் வந்திருக்கா. அதுல முக்கியமா குறிப்பிட வேண்டியவர் புல்யம் உமாமகேஸ்வர சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு வித்வான். இவர் வியாக்கரணம், சாகித்யம் இதெல்லாம் பெரிய மகா வித்வான். பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. இந்த வித்வத் சதஸ்ல இருக்கிறதே இவர் என்ன பண்ணார், உமாமகேஸ்வர சாஸ்திரி 170 ஸ்லோகம் பெரியவா மேல எழுதின்னு வந்து சம்ஸ்கிருதத்துல பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினார். அவர் எல்லா வித்வத் சதஸா இருக்கு இல்லையா, அங்கேயே படிச்சு இதோட அர்த்தத்தெல்லாம் சொல்லி பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினார். இதெல்லாம் பெரியவா கேட்டுன்னு பார்த்துன்னு பேசாத இருந்தா. இதெல்லாம் முடிஞ்சது. அப்போ உடனே பெரியவா அந்த உமாமேஸ்வர சாஸ்திரிகள்கிட்ட கேட்டா. இந்த உமாமேஸ்வர சாஸ்திரிகள் என்ன பண்ணுவார், கொஞ்சம் காது கேட்காது, மந்தம். அதனால அவர்கிட்ட பேசுறதே பெரியவா கத்தி தான் பேசணும், இறஞ்சிதான் பேசுவா. அவர் என்ன பண்ணுவார், பாதி சமயம் பெரியவாள்கிட்ட அப்படியே நாக்கு தழுதழுக்க பேச முடியாத பிரபோ 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 பிரபோன்னு கத்தின்ண்டே இருப்பார். பெரியவாளை பார்த்து சொல்லிண்டே இருப்பார். நாக்கு தழுதழுக்க கண்ணால தாரதரையா தண்ணி விட்டுன்னு அப்படி நிற்பார். இத மாதிரி இந்த 170 ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஹே பிரபோ பிரபோ அப்படின்னு உருகிண்டு பெரியவாள்கிட்ட பார்த்து நின்றுட்டு இருக்கார். அப்ப பெரியவா உடனே அவரை உட்கார சொன்னா. தானும் உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட கேட்டா, சரி இந்த பிரபு பிரபுன்னு என்ன சொல்றேளே, நான் ஒரு சன்னியாசி, என்னை பார்த்து பிரபுன்னு சொல்லலாமா, அது சரியில்லையே அப்படின்னா. உடனே அடுத்த கேள்வி கேட்டா, ஒரு பிரபு பிரபுங்கிறேளே, ஒரு பிரபுன்னாக்க பிரபுவுக்கு பிரபுத்துவத்தோட லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா. அவர் உடனே சொன்னார், பிரபுன்னாக்க ஆளக்கூடிய சக்தி உள்ளவர்
அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கொடை வள்ளல்னு அர்த்தம். யாருக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கோ, ஐஸ்வர்யம் இருக்கோ, அதே மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு சக்தி இருக்கோ, இவர் தான் பிரபுவோட லட்சணம் அப்படின்னு. உடனே பெரியவா கேட்டா, அடுத்த வாளுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கணும், ஆளக்கூடிய சக்தியும் இருக்கணும்னா அவன் க்ஷத்திரியனா தானே இருக்க முடியும். நான் ஒரு பிராமணன், அதுவும் சன்னியாசி, என்ன பார்த்து பிரபுன்னு சொல்றேளே, எனக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், பெரியவா இந்த பிரபுத்துவ லட்சணம் எப்படி எல்லாம் பொருந்துறது அப்படின்னு சொல்றது. அவர் சொன்னார், பிரபுங்கிற லட்சணம் ரட்சிக்கிறது, சிக்ஷிக்கிறது, இது ரெண்டும் தானே ஒரு பிரபுவுக்கு லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு சன்னியாசியா இருக்கிறதுனால என்னால ஒருத்தரை ரட்சிக்கவும் முடியாது, ஒருத்தரை தண்டிக்கவும் முடியாது, ரெண்டும் முடியாது. ஒருத்தரை ரட்சிக்கணும் இல்ல தண்டிக்கணும்னா சில பலம் எல்லாம் வேணும். சரீர பலம் வேணும், பணபலம் வேணும், படை பலம் வேணும். இது மூணும் இருந்தாதான் ரட்சிக்கிறதோ சிக்ஷிக்கிறதோ முடியும். அப்படி பண்றவன் தான் பிரபு. அப்படின்னா என்கிட்ட இதெல்லாம் இல்லையே, என்ன போய் நீங்க பிரபுன்னு சொல்லலாமா, இது எனக்கு துளி கூட பொருந்தல்லையே அப்படின்னு. உடனே இதுக்கு உமாமேஸ்வர சாஸ்திரிகள் சொன்ன வியாக்கியானம் அங்க கூடியிருந்த பண்டிதாளெல்லாம் ரொம்ப நெக்கூறுக வச்சுது. ஆஹா 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 அப்படின்னு. அவர் சொன்னார், பெரிய சக்கரவர்த்தியிலேந்து ராஜாக்கள்லேந்து பண்டிதர் பாமரர் எல்லாரும் உங்களை சரணாகதி பண்றா, அத்தனை பேரும் உங்கள்கிட்ட விழறா. இது நான் சொல்ல வேண்டாம், உலகமே பார்த்துன்னு இருக்கு. ஒரு பிரபுவா இருந்தாதான் அரசன்லேந்து ஆண்டி வரைக்கும், படிச்சவன்லேந்து பாமரன் வரைக்கும் எல்லாரும் ஆசிரியிச்சு அவள்கிட்ட விழ முடியும். அப்படி அத்தனை பேரும் உங்களை சரணாகதி பண்றதே நீங்க பிரபுங்கிறதுக்கு ஒரு லட்சணமா இருக்கு. இதுக்கும் மேல இந்த ரட்சணை சிக்ஷணைக்கெல்லாம் எனக்கு சக்தி இருக்கான்னு கேட்டேள். அதுக்கெல்லாம் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத நான் சொல்றேன், கேட்டுங்க அப்படின்னு அவர் வியாக்கியானமா பண்ணினார். இப்படி பண்ணின அந்த வியாக்கியானம் என்ன, அதோட பிரபுத்துவத்தோட லட்சணம் என்ன, அது பெரியவாளுக்கு எப்படி பொருந்திருக்கு, இந்த வித்வான்களை எப்படி சந்தோஷப்பட்டாங்கிறத நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.